ஆழமான கடலில் இருக்கிற ஃபிஷ்லேருந்து தான் ஜாஸ்தி எடுக்கிறாங்க. அதில் வந்து அந்த சால்மன், சார்டைன் இந்த மாதிரி மீன்கள்லேருந்து நல்லா நிறைய சத்துள்ள ஆகாரங்கள் அதில் இருக்குது. இதில் ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸு, அது இல்லாத விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி இதெல்லாம் அந்த மீன் மாத்திரையில் இருக்குது. நான் மீன் மாத்திரை ரெகுலராக நான் கொடுக்கறது உண்டு. நான் எது கொடுக்குறேன் அப்படின்னா, கண்ணு ட்ரை ஆகிறதுக்கு கொடுக்குறேன். ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். குளோக்கோமா, கண்ணில் ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, ரெட்டினாவோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இன்ஃப்ளமேஷன் ஏதாவது புண்ணு, கண்ணில் புண்ணு இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன். சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் கொடுக்கறது உண்டு. ஸோ இந்த மாதிரி மீன் மாத்திரை உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் சாப்பிடலாம் அடல்ட்ஸு. சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். 300 மில்லிகிராம்லேருந்து மாத்திரை இருக்குது. ஸோ ஒரு அடல்ட்னா வந்து மினிமம் 3 மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். 300 மில்லிகிராமாக இருந்ததுன்னா ஒரே மாத்திரை 1 கிராம் மாத்திரையும் இருக்குது, அந்த மாத்திரையும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஹார்ட், இருதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மீன் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சர்வரோக நிவாரணி அது இந்த மாத்திரை. ஸோ நிறையா விதத்தில் யூஸாக இருக்குது. இப்போ எந்தெந்த கைண்ட் ஆஃப் இதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ், நம்ம உடம்புல இருக்கிற பருமன், பருமன் கம்மியாகிறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் மூடை வந்து நல்லா எலிவேட் பண்ணி எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், ஏதாவது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாத்திரை டெய்லி சாப்பிட்டுக்கலாம். அண்டு நல்லா இப்போ வந்து எனக்கு மெமரி பவர் நல்லா இருக்கணும், ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் போகிறவங்க, எக்ஸாம் போகிறவங்கலாம் நீங்கள் முன்னாடியே கொடுங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், ஜாயிண்ட் பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த இதில் வந்து ஹார்ட் டிசீஸ் எப்படி அது கிளியர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அந்த ட்ரைக்ளிசரைட்ஸுங்கிற அந்த லிப்பிட்ஸில் இருக்கிற ட்ரைக்ளிசரைட்ஸை கம்மி பண்ணுது. ஸோ இதனால் ரத்த குழாய் பிளாக் ஆகுது, சரி கம்மியாகுது. நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி அதை கரெக்ட் பண்ணுதுன்னா, அந்த டிஹெச்ஏ அப்படிங்கிற ஒரு அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து அந்த மெம்பரேன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்ட் அந்த குழந்தைங்க வித் ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர்ஸ், அவங்களுக்குலாம் இந்த இதை கொடுக்கலாம். அண்ட் வயசானவங்களுக்கு அந்த அல்சீமர்ஸ் ப்ராப்ளம் வராத இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை நம்ம டெஃபினட்டாக கொடுக்க முடியும்.